ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஐப்கான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது தமிழ் ட்ரேடிங். நம்ம சேனல்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபோரெக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபோரெக்ஸோட வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதை நம்ம கொடுக்க போறது நம்மளோட ராஜா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராஜா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தமிழ் ட்ரேடிங் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபோரெக்ஸ் வீக்லி அனாலிசிஸ் பார்க்குறோம். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், லெவல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்க எப்பொழுதுமே எங்களை கேட்கலாம். நாங்க எனி டைம் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம். எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்ங்கிற பிசினஸ் எல்லாரும் அதுல வரணும். எல்லாரும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா ஆஹ் எல்லாரும் வரணும். அதுதான் நான் விரும்புறேன் நானு. இது வந்து அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் தான். ஸோ நம்ம இந்த டாபிக்ல போலாமா? ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோரெக்ஸ் வீக்லி அனாலிசிஸ். நாங்க எடுத்திருக்க பேர்ஸ் பாத்தீங்க மொத்தம் அப்படின்னா 8 பேர்ஸ். ஒன் பை ஒன்னா நம்ம வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க பேர் பாத்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேம் என்ன பண்ணிட்டு இருக்குன்றத நான் சொல்றேன் பாருங்க. டெய்லியில இப்போ வந்து பையிங் மோட்ல இருக்கு. பாத்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்க வந்து இந்த இந்த செகண்ட் பை கொடுத்துருங்க பாருங்க. இந்த பைல ஸ்டார்ட் ஆகி இப்போ மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. எப்ப எங்க திரும்பும் சொல்ல முடியல. ஸோ அதை வந்து நம்ம 4 ஹவர்ல பார்க்கலாம். 4 ஹவர்ல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மார்க்கெட் வந்து பையிங்ல இருக்கு. இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜோன்ல ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஜோனை உடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இங்க வரைக்கும் போகலாம். டெய்லி லெவல் போட்டிருக்கேன் தெரியுங்களா? அந்த டெய்லி லெவல் வரைக்கும் போகலாம். இல்ல அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட்ல டச் பண்ணி இங்க வரைக்கும் வரலாம். இங்க நம்ம பை எடுக்கலாம். இல்ல இந்த லெவல் உடைச்சிட்டு இங்க ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா இங்க பை எடுத்து இதை TP1 இதை TP2 கூட நம்ம புக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து யூரோட 4 ஹவர் மோடு டெய்லி லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. இந்த ட்ரெண்ட் லைன்ல கண்டிப்பா டச் பண்ணிட்டு மேபி புல் பேக் கொடுக்கலாம். புல் பேக் கொடுத்து ஒரு செட்டப் கொடுத்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க பை எடுத்து இதை TP1 வைங்க, இதை TP2 கூட வைங்க. இல்ல இதை உடைச்சிட்டு இங்க உங்களுக்கு செட்டப் கொடுத்துச்சுன்னா இதை TP1 TP2 வைங்க. ஸோ இதுதான் வந்து யூரோ யூஎஸ்டியோட வியூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லக் இருக்குங்க ஃபோரெக்ஸ்ல. என்ன அப்படின்னா கோரிலேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். அதாவது யூஎஸ்டி செகண்டா வர பேர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான மூவ்மெண்ட்ல இருக்கும். யூஎஸ்டி ஃபர்ஸ்டா வர பேர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான மூவ்மெண்ட்ல இருக்கும். அது எதுன்னு சொல்ல மாதிரி யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஆடு யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, எக்ஸ்ஏ யூஎஸ்டி. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு பேர்ல ஏதாவது ஸ்ட்ராங்கா ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். அடுத்த பேர்லயும் மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ்மெண்ட்ஸ் வந்து நவுத்திக்கிறது நமக்கு சேஃபா இருக்கும், ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கும். இப்போ ஜிபிபிஎஸ்டி பாருங்க. ஜிபிபிஎஸ்டி டெய்லியோட இம்பாக்ட் என்னன்னு இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லியில பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பையிங்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? பையிங்ல இருக்கு. இப்போ இந்த ஜோனை உடைச்சிட்டு அடுத்த ஜோனுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை 4 ஹவர்ல பார்க்கலாம். 4 ஹவர்ல பாருங்க. இந்த ஜோன்ல ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப இந்த ஜோனை உடைச்சிட்டு புல் பேக் கொடுத்துச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இல்ல இந்த இந்த ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணி இங்க ஒரு செட்டப் கிடைச்சிச்சுனாலும் நீங்க பை என்ட்ரி எடுக்கலாம். இதோட TP1 டார்கெட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுவே நல்ல ஒரு லெவல்ஸ் தான். ஸோ இதை நீங்க டார்கெட்டா கூட வச்சுக்கலாம் நீங்க. ஸோ இதுதான் ஜிபிபியோட வியூ. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஜோனை உடைச்சிட்டு இங்க ஒரு புல் பேக் கொடுத்தா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட்ல டச் பண்ணிட்டு இங்க ஒரு செட்டப் கிடைச்சிச்சுன்னா எடுக்கலாம் நீங்க. அடுத்த வியூ பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ்டி, ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி. இதோட டெய்லி வியூ பார்க்கலாம். ரைட். ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி பாருங்க. டெய்லியோட ஒரு லெவலை டச் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரேஞ்ச் மாதிரி இது இருக்கு. இது எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னா 4 ஹவர்ல தான் இதோட மூவ்மெண்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ 4 ஹவர் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம். 4 ஹவர் லைன் வந்து டெய்லியில ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதை தான் மாத்தினேன். ஸோ 4 ஹவர்ல பாருங்க. 4 ஹவர்ல பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 ஜோனுக்கு நடுவுலயே இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதை உடைச்சிட்டு மார்க்கெட் மேபி கீழே இங்க வந்து பை என்ட்ரி உங்களுக்கு பாசிபிள் கொடுக்கலாம். இல்ல உடைச்சிட்டு மேல போயிட்டு கூட இங்க புல் பேக்ல பை என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இதோட டெய்லி டார்கெட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வச்சிருக்கேன். இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் இதோட ப்ராஃபிட்.
ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனாலும் நீங்க வந்து பர்ஃபெக்ட் செட்டப் வருதான்னு பார்த்துட்டு தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். பர்ஃபெக்ட் செட்டப் படாம என்ட்ரி எடுக்கிறது நமக்கு வந்து லாஸ்ல கொண்டு போய் விடும். ஸோ அடுத்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி. டெய்லியில பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் பைல இருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேர்னே கூட சொல்லலாம் நீங்க. அ ஒரே ஒரு நிமிஷம் இதுலயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது 4 ஹவரோட லைனு. ஓகே. டெய்லியில பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா பையிங்ல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். 4 ஹவர்ல சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பையில இருக்கு. இப்ப இந்த ஜோன்ல இடிச்சிட்டு இருக்கு மார்க்கெட். இத உடைச்சிட்டு மேல இந்த இடத்துல மறுபடியும் புல் பேக் குடுத்துச்சுன்னா ஒரு நல்ல என்ட்ரி எடுங்க. இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி ஒரு என்ட்ரி செட்டப் கிடைக்குதான்னு பாருங்க. செட்டப் கிடைச்சதுன்னா அங்க ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட் நீங்க எங்க வைக்கணும்னா, ப்ரீவியஸ் ஜோன் இதையும் தப்பி ஒண்ணா வைக்கலாம். இல்ல இத கூட வைக்கலாம் நீங்க. ஸோ லெவல்ஸ் இதுதான். அதாவது டெய்லியோட லெவல்ஸ் இதுதான். இது வரைக்கும் தான் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த டெய்லில எடுக்கிறத. அடுத்த கோரிலேஷன் வந்து XAUSD. XAUSD பார்த்தீங்க அப்டின்னா, டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பையிங்ல இருக்கு. பையிங்ல என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன்ல ரியாக்ஷன் நடந்திருக்குங்க. பார்த்தாவே தெரியுதா ஜோன்ல வந்து நல்ல ஒரு அம் ஹேமர் மாரி கூட ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்டா ஹேமர் தான் அது. ஸோ 4 ஹவர்ல இதோட இம்பாக்ட் பார்க்கலாம். 4 ஹவர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 4 ஹவர்ல ஒரு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாரி தாங்க இது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது. கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து திணறிட்டு இருக்குன்றத நல்லா காட்டுது. ஸோ இத உடைச்சிட்டு மேல போய் இது புல் பேக் இங்க மறுபடியும் இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் குடுத்துச்சுன்னா, இங்க பை என்ட்ரி எடுங்க. இல்லன்னா இந்த லைன மறுபடியும் டச் பண்ணி செட்டப் குடுக்கும்போது இங்க ஒரு பை எடுங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு டார்கெட் என்ன வைக்கிறீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் லெவல்ல கூட நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா, அடுத்து வரைஞ்சிருப்பேன் நானு. இல்ல இல்லையா? நான் வரைஞ்சேன். இதோட அடுத்த ஜோன் இங்க இருக்கு பாருங்க. இதுதான். இதான் இதோட அடுத்த டெய்லி லெவல். இதுவரைக்கும் தான் நீங்க பையிங் எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணணும். 4 ஹவர்ல எங்கன்னு காட்டுறேன். இத பாருங்க. இதுதான். ஸோ நீங்க பிரேக் அவுட் ஆயி புல் பேக் எடுத்து இங்க பை கிடைச்சுச்சுனாலும், இது வரைக்கும் தான் நீங்க வைக்கணும். இல்ல இங்க எடுத்துட்டு நீங்க வச்சீங்கனாலும், இது வரைக்கும் தான் வைக்கணும். இங்க இந்த ஜோன்லாம் வரும்போது சின்ன சின்ன ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? யூஎஸ்டி கேட்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்த பேர் எல்லாமே இது எல்லாமே செல் மோட்ல இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் இப்ப புல் பேக்ல இருக்கு. ஸோ செல்லிங் வந்து ப்ராபபிலிட்டி குடுத்துட்டு இருக்கு செல்லிங்க்கு. இப்ப பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, பையிங் மோட்ல இருக்குங்க. 4 ஹவர்ல பையிங் மோட்ல இருக்கு. எப்ப நீங்க ட்ரெண்ட்ல எடுக்கணும்னா, இந்த டைம் ஃப்ரேம்ல இங்க நீங்க எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த டச் பண்ணும்போது நீங்க எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர்ன்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா, இதுல நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் தான் இதுல. ஓகேங்களா? அதனால இதுக்கு இங்க வரைக்கும் டச் பண்ணா எடுங்க. அப்டி இல்லன்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி இங்க உங்க ஒரு புல் பேக் குடுத்துச்சு அப்டின்னா, நீங்க எடுக்கலாம் இதுல. இந்த மாரி தான் இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க எடுக்க முடியும் இதுல. இது இல்லன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரேஷியோ கம்மியா வரும் இதுல. அது ஒரு ரீசன் இருக்கு. யுஎஸ்டி ஜேபிஒய் பார்க்கலாம் நம்ம. யுஎஸ்டி ஜேபிஒய் பாருங்க. இந்த லெவல் டெய்லி லெவல் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆயிட்டு அடுத்த லெவல் நான் இத வந்து டெய்லில இம்பாக்ட் குடுத்திருப்பேன் நானு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து எப்படி எடுக்கலாம் என்ட்ரீஸ் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்களா? இந்த லெவல உடைச்சுட்டு புல் பேக் குடுத்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இத டிபிஓ வைங்க. இல்ல மார்க்கெட் திரும்பிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் எனக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா, தாராளமா நீங்க இங்க செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் செல். எஸ்டி செஃப் எஸ்டி செஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன்ல ரியாக்ட் ஆகுது பாருங்க. இங்க நீங்க பை என்ட்ரி எடுக்கலாமா? செல் என்ட்ரி எத முடிவு பண்ணணும் அப்படின்னா, வீக்லில என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இதுல. வீக்லில ஒரு நிமிஷம். So just to breakfast time है ना सर, तो आपका लंच लंच ले रहे हैं सर, टाइम है 10 मिनट 10 मिनट लेट 10 से 12 15 लाख ओके।
சாரிங்க. ESG செஃப் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, டெய்லில ட்ரெண்ட் லைன்ல நல்ல ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு. வீக்லில என்ன மாரி இருக்குன்னு பார்ப்போம். வீக்லிலயும் அதே தான். இப்ப மார்க்கெட் திரும்புமா? இல்லையா? அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு வந்து டெய்லி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 2மே நல்ல லெவல்ஸ்ல இருக்கு. டெய்லில டெய்லி லெவல்ஸும் டச் பண்ணிருச்சுங்க. மேபி மார்க்கெட் திரும்பலாம், இல்ல வந்து இது பண்ணலாம். அது எத பொறுத்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னா, 4 ஹவர பாருங்க நீங்க. 4 ஹவர்ல நல்ல ஒரு ரேஞ்சிலேயே இருக்கா மார்க்கெட்டு. இங்க ஒரு டச்சு, அதே டச்சு இங்கேயும் குடுத்திருக்கு. மேலயும் போ முடியல, கீழயும் போ முடியல மார்க்கெட்டு. ஓகேங்களா? இத உடைச்சுட்டு கீழ வந்துச்சுங்கன்னா, நீங்க செல்லுக்கு போலாம். ஸோ இதுதான் வந்து 4 ஹவரோட வியூ. மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்ட்டேன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ கைஸ். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. ஆ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். எந்த லெவல்ஸ், எந்த டவுட்ஸ் எதுனாலும் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். தேங்க்யூ கைஸ். இது மேற்கொண்டு ஃபோரெக்ஸ் பத்தியான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா கொடுப்போம். அதே மாதிரி பேசிக் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான அப்டேட் வந்து வர டேஸ்ல வந்து கண்டிப்பா வரும். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க ஜாயின் ஆகிக்கங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கொடுக்க போறோம். நன்றி, வணக்கம்.